rules extend, rules continues. ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போயே கொடுத்துருவாங்க. லேட் பண்றாங்க, ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க சிட்டா நீங்க இப்ப இங்க எங்கிட்ட சொல்றாங்க நிறைய விஷயம், பட் அவங்க கிட்ட அந்த பழக்கம் படைக்கிறவங்க வந்து சிட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பிசினஸ் பண்றது என்ன பண்றது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு நீங்க ஒரு பவுனே வந்து 1,20,000 வரும். நீங்க 50,000 மேல எதுவுமே பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்குது. தேர்தல் நாணயம் வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கு. சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குல. அன்னைக்கு வந்து புராண போது விட்டாங்க, இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருந்தது பவுன் தங்கம், இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் ஏதோ பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா வழக்குகள் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லிருக்கோம். மணி வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயத்தில். ஸோ ஏதோ ஒரு நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான குறைக்கிறதுக்கான ஏதோ நியூ மெத்தட்ஸ். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள முடியும்? இல்லை, அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆயிட்டு இருக்காது. அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க்.